கூடுகள் கட்டுவதில் மாஸ்டர்னா அது நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பறவை தான். ஆப்பிரிக்காவின் தெற்கு பகுதிகளில் அதிகமாக காணப்படக்கூடிய பறவை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பெண்டுலம் டைட் பறவை. இந்த பெண்டுலம் டைட்டானது பார்க்கறதுக்கு 3 இன்ச் அளவில் ரொம்ப சிறியதாக இருந்தாலும் இதனுடைய மூளை மிகப்பெரியது. எந்த அளவுக்குன்னா தன்னுடைய கூட்டை தேடி வரக்கூடிய பிரிடேட்டர்ஸ் கிட்ட இருந்து தன்னுடைய கூட்டை பாதுகாக்க என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு பறவை தான் இந்த பெண்டுலம் டைட் பறவை. இது சாதாரணமாக தன்னுடைய கூடுகளை கட்டாது. மிக வித்தியாசமாக மற்ற பறவைகளின் இறகுகள், பிரம்மாண்ட சிலந்திகளின் வலைகள், கழுகுகளின் கூடுகள்னு பல இடங்களிலிருந்து அதனுடைய கூட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய தூக்கணாங்குருவி கூடு போன்ற அமைப்பை இந்த குருவியானது கட்டுது. இது வெறும் தூக்கணாங்குருவி கூடு தான் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. இது தன்னுடைய கூட்டுக்குள் இருக்கக்கூடிய முட்டைகளை பாதுகாப்பதற்காக அதை தேடி வரக்கூடிய பிரிடேட்டர்ஸ் குழம்பி போகணும்னு சொல்லி அதில் 2 வழிகளை அமைக்குது. அந்த 2 வழிகளில் ஒரு வழி மட்டும்தான் வெளியே தெரியும். அந்த வெளியே பாம்பு மாதிரியான பிரிடேட்டர்ஸ் ஏதாவது ஒன்று பார்த்துச்சுன்னா அதுக்குள்ளே தான் இந்த பெண்டுலம் டைட் பறவையின் முட்டைகள் இருக்கும்னு நினச்சி அந்த இடத்துல ஊர்ந்து போய் அந்த முட்டைகளை கண்காணிக்க பார்க்கும். ஆனால் அந்த கூட்டுக்குள்ளே போன அடுத்த வினாடியே அந்த கூட்டுக்குள்ளே எதுவுமே இருக்காது. ஏன்னா அது பிரிடேட்டர்ஸை குழப்பக்கூடிய வழி. இன்னொரு வழி இருக்கோ அந்த வழி யாருக்குமே தெரியாது. அந்த வழியாக தான் தன்னுடைய முட்டைகளை தேடி அந்த கூட்டுக்குள்ளே போகுது இந்த பெண்டுலம் டைட் பறவை. பாம்புகள் கிட்ட மட்டும் இருந்து கிடையாது, மிகப்பெரிய பறவைகள், குரங்குகள் மாதிரியான உயிரினங்கள் கிட்ட இருந்தும் தன்னுடைய முட்டையை பாதுகாக்கிறதுக்காக அந்த கூடுகளை மரத்தின் முனையில தான் அமைக்குது. மரத்தின் கடைசியில் சிறிய முனையில் இதனுடைய கூடுகள் தொங்கிட்டு இருக்கிறதாலேயே குரங்கு போன்ற எடை கொண்ட விலங்குகள் அந்த கூட்டை ஒன்றும் பண்ண முடியாது. இதனாலேயே கூடுகள் கட்டுறதுலேயே இன்டெலிஜென்ட்டான பறவையாக இந்த பெண்டுலம் டைட்டானது பார்க்கப்படுது. இந்த பெண்டுலம் டைட் பறவையின் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.